வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நான் டாக்கா இருக்க போறேன். நமக்கு ஓனர் இந்த வீணா போன லக்கி பாய் தான். I am a lucky boy. நம்ம டாக்குங்கிறனால கழுத்துல கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கான். இவனோட பிடியில இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அவன் வீட்டுக்கு நம்ம போகணும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வீடு ஒன்றும் பக்கத்துல இல்ல, மலை உச்சியில கட்டி வச்சிருக்கான். இங்க இருந்து அங்க போகணும்னா நிறைய டாஸ்க் எல்லாம் தாண்டி போகணும். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. சரி அவனை ஃபாலோ பண்ணி போவோம். நேரா கீழே போய் விழுவோன்னு பார்த்தா அவன் கட்டின கயிறு என் கழுத்தை டைட்டா இழுத்துக்கிட்டு இருக்கு. என்ன எப்படியாவது காப்பாத்துறா, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிடுவேன். அப்பா எப்படியோ காப்பாத்திட்டான். இந்த கயிறை வச்சு பின்னாடி போய் இழுத்துருப்பான் போல, அதான் மேல வந்துட்டோம். லக்கி பாய் ரொம்ப நன்றிடா. நன்றி, தூக்கி குப்பையில போடு. சீக்கிரம் இந்த பக்கம் வாடா. ஒன்னால போக முடியுது, என்னால வர முடியல. இங்க என்ன ரெட் கலர்ல? ஓ இது மேல ஏறி வர முடியுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம மேல ரெட் கலர் லைன் மாதிரி ஒன்னு இருக்கு, அதனால நம்ம ரெட் கலர் மேல வரலாம். அவன் மேல ப்ளூ கலர் லைன் இருக்கனால ப்ளூ கலர் மேல வரலாம் மாட்டுக்கு. அட பாவி, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறியா? முன்னாடி பாருங்களே, டாக்ஸ் மட்டும் தான் உள்ள போக முடிய மாட்டுக்கு. ஹே லக்கி பாய், நீயும் டாக் மாதிரி கீழே குமிஞ்சு வா. இது என்ன பட்டன்? ஓ இதை கொடுத்து தான் அவனும் உள்ள வரலாம் மாட்டுக்கு. அது ஓப்பன் ஆயிருச்சு. எஸ், ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு நம்ம. இது என்ன லேசர் லைட், இதுல படாம போகணுமோ? நீ விடி இங்க நின்னு யோசி, நான் போறேன். அட அட இரு, நானும் வரேன். விட்டுட்டு போயிடாதடா. நம்ம தான் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கோம். அவன் ஈஸியா உள்ள பூந்து வந்தான். ஏன்னா நான் 6 அறிவு உள்ள மனிதன், நீ வெறும் 5 அறிவு உள்ள நாய்க்குட்டிடா. என்னதான் 5 அறிவு இருந்தாலும் எங்களோட பாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் பக்கத்துல கூட உங்களால வர முடியாதுடா. ஐயோ எவனை தள்ளி விட்டாடா? அடே லக்கி பாய், நீதானே என்ன தள்ளி விட்ட? இழுச்சவை நான் தான் கிடைச்சனா? என்ன சொல்ற? நான் இதுக்கிட்ட ஒன்ன தள்ளி விடணும். நீ கீழே விழுந்ததுக்கு இந்த கயிறு ஓ வெயிட்டுக்கு என்ன கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது மேலே ஏறி வாடா. உன்னை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துறேன். ஏற வந்துட்டேன், மேல வந்துட்டேன். ஹே லக்கி பாய், என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப 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 நன்றிடா. அப்பதான் நாய் மாதிரியே உழைக்கிறேன். என்ன காப்பாத்துனில, அதனால இது உனக்காக. அடே நீ டாக்டரா, எழுந்திருச்சு நிக்கிற. அதை மறந்துட்டேன் பாரு. சரி வா முன்னாடி போவோம். நான் இல்லாம உன்னால இந்த கேமை முடிக்க முடியாது, அதே மாதிரி நீ இல்லாம என்னால இந்த கேமை முடிக்க முடியாது. என்ன மேலே ஏறி போக முடியல, அவனால ஏறி போக முடியுது. ஓ ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதனால அவனால போக முடியும், நம்மளால போக முடியாது. ஒரு போர்டு வச்சிருக்கானுங்க, ஓனரை விட டாக்கு வேகமா ஜம்ப் பண்ண முடியுமா? எதுக்கு இது வச்சிருக்கானுங்க? முன்னாடி ஒரு பெரிய குழி, ப்ளூ கலர் லைன், அவனால போக முடியும். நான் எப்படி போவேன்? அங்க என்னடா வேடிக்கை, வாடா. இழுக்காதடா கயிறு, இழுக்குதுடா. நீ முன்னாடி போ, என்ன பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்க. அவனை நம்புறதுக்கு குழிக்குள்ள தள்ளி விட்டான்டா. எப்படியோ ஜம்ப் பண்ணி மேலே ஏறணும். ஹே லவ்லி பாஸ், நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். அடே யாரை நம்பினாலும் உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன்டா. குழிக்குள்ள இழுத்து விட்டதே நீ தான். இழுத்து விடுற மாதிரி இழுத்து விட்டு நீயே காப்பாத்துறியா? அதான் இழுத்து விட்டதுக்கு காப்பாத்திட்டேன்ல, பிரச்சனை முடிஞ்சிச்சு விட. என்னது முன்னாடி பால் மாதிரி ஏதோ உருண்டு போகுது. லேசர் லைட்லயே பால் செஞ்சிருக்கானுங்களா? அது திரும்பி வரதுக்குள்ள எப்படியாவது கிராஷ் பண்ணி போகணும். ஜஸ்ட் மிஸ். இதுக்கே சந்தோஷப்படாத ராஜா, நம்ம வீட்டுக்கு போற வழியில இதை விட பயங்கரமான விஷயம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்டா இவ்வளவு ரிஸ்கான ரூட் எல்லாம் கிராஷ் பண்ணி போயாடா உன் வீட்டை கட்டுவேன்? ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ என் இடத்துல இருந்து போடுறா, அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். என்னடா ஒரு டாக்டர் இருக்கிறது போய் அவ்வளவு கஷ்டமான? நான் 2 கால்ல நடக்கிறேன், நீ 4 கால்ல நடக்கிற. சொல்றதுக்கு எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். இங்க ஒரு வீடு இருக்கு, ஒருவேளை இவனோட வீடா தான் இருக்குமோ? ஸ்விட்ச் ரோல்ஸ், போத் வாக் இன்சைட். ஓகே, இதுக்குள்ள போய் நிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. லக்கி பாய் வந்துட்டான். ஓ நம்ம ஹியூமனா மாறிட்டோம், அவன் டாக்கா மாறிட்டான். இப்பதான் பார்க்க அழகா இருக்குடா. என்னையும் ஏமாத்திட்டு இல்ல, எனக்கு இருந்த அதே பேக் என்னையோட ஃபன்னா இருக்கான். இவனை கம்பேர் பண்ணா நானே பரவாயில்ல போல. சரி அப்படி ஜம்ப் பண்ணி போவோம். அடுத்து ஜம்ப் பண்ண முடியல, கீழே இழுக்குது. பாவி பைக்கில் விழுந்துட்டானா, அதான் நம்மளால ஜம்ப் பண்ண முடியல. இங்க ஏதோ ஒன்று புல்லுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ இவனை மேலே கயிறு பிடிச்சி இழுக்கவும் முடியுமா? இவ்வளோ நேரம் இது தெரியாம போச்சே. ரொம்ப நன்றி. உன் நன்றியை நீயே வச்சுக்கி, தயவு செஞ்சு கீழே மட்டும் இதுக்கப்புறம் விழுந்துடாத. உன்னை காப்பாத்துறதுக்கே ஒரு நேரம் போயிருதுடா. அப்படி அச்சோ அவனை சொல்லிட்டு நான் கீழே விழுந்துட்டேன். யாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய் பேசினாங்களே, இப்ப கீழே விழுந்து கிடக்குறான். டேய் தெரியாம விழுந்துட்டா, ப்ளீஸ் நான் காப்பாத்துறடே. அந்த பயம் இருக்கணும். மறுபடியும் நீ கீழே விழுவு இல்ல ராசா, அப்ப பாத்துக்கிறேன்டா நான் உன்னை. என்ன பார்த்ததெல்லாம் இருக்கட்டும், இன்னும் உன் வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் பாரு. கைஸ் இன்னும் நம்ம வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்களா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். அதில் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆமா, இவன் பெரிய ப்ரோ பிளேயர். இவன் சொன்னதான் அப்படியே எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க பாரு. என் ஸ்குவாடை பத்தி எனக்கு தெரியும்டா. என் லவ்லி பாஸ் ஸ்குவாட் என் வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டே லைக் கொடுத்துருப்பாங்கடா. என்ன என்னால இதுல ஏற முடியல, வழுக்குது. நீ ஒன்றும் ஹியூமன் கிடையாது. இப்ப டாக்கு 4 காலம் ஏறி வச்சு வந்தா அப்படிதான் வழுக்க தான் செய்யும். இதுக்கு மேல என்னாலலாம் டாக்கா இருக்க முடியாது. என்ன மறுபடியும் சீக்கிரம் ஹியூமனா மாத்துறா. அது என் கையில் இல்லை ராசா. மறுபடியும் அந்த ரோல் சேஞ்சர் ஹவுஸ் வந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம மாற முடியும். நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஒரு ரோல் சேஞ்சர் ஹவுஸ் மாதிரியே இருக்கு, அதே தான். இதுக்கு மேல என்னால டாக்கா இருக்க முடியாது. டாக்கா இருந்து ஓடி வரதுக்கே கஷ்டமா இருக்குது. நான் மறுபடியும் ஹியூமனா மாறிக்கிறேன், ஓனரா மாறிக்கிறேன். ஐ எம் அகைன் டாக். மறுபடியும் நம்ம டாக்கா மாறியாச்சு. அவன் அகைன் ஹியூமனா மாறிட்டான், நம்ம ஓனரா மாறிட்டான். ஓனர் வாங்க கிளம்பலாம். வாடா, இப்பதான் எனக்கு போன உசுர் திரும்பி வந்திருக்குது. இனிமே நான் டாக்கா மாறணும்னு ஆசை கூட பட மாட்டேன். இந்த டாக்கா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இல்லையே. ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டாக்கா இருந்தனால அப்படி தோணுதோ. கீழே வந்துட்டானா?
டாக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். ஆனால் இந்த டாக்கு தான் அவனை காப்பாற்றணுமா? என்ன கொடுமை சேருது. சீக்கிரம் மேலே ஏறிவாடா. ஓகே, அவனை மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆமாங்க, இந்த மாதிரி மேடாக இருக்க இடத்துல எல்லாம் நம்ம ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வழுக்குது. அதான் அவன் சொல்லியிருப்பான் போல. தெரியுது நான் ஏன் சொன்னேன்னு. இப்பயே நீ அது கஷ்டம்னு நினைக்கிறியே, இன்னும் போக போக டாக்குக்கு தான் இருக்கிறதுல டாஸ்க் கஷ்டமாக வரும். என்னது கஷ்டமாக வருமா? அதனால தான் நீ உசாரா மறுபடியும் ஹியூமனா மாறிட்டியா? எப்போ பாரு என்னையவே ஏமாத்துறானுங்க எல்லாரும். ஒருவேளை நம்ம மூச்சை பார்த்தா எதுவும் இழிச்சவாய மாதிரி தெரியுதா? ஓகே, ரேக் வந்துருச்சு. இதில் ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். அவனுக்கு ப்ளூ கலர், எனக்கு ரெட் கலர். நம்ம மாற்றி எதுவும் குதிச்சு போகிறோம். அவசரம் கொடுக்க மாதிரி நான் வேற ப்ளூ கலர் மேலே எப்போயாவது குதிச்சிட்டோன்னா சர்றன்னு கீழே போய் விழுந்துருவோம். அது மேலே நம்மளால் நிற்க கூட முடியாது. ரெட் கலர் மேலே மட்டும் தான் நம்மளால் நிற்க முடியும். அவனால் ப்ளூ கலர் மேலே மட்டும் தான் நிற்க முடியும். அங்கே ஏதோ ஒரு போர்டு இருக்குது, கேர்ஃபுல், கவனமாக இரு, நீ இதில் நடக்கும் போது அது மறைந்து விடும். எது மறையும்? ஓ, இப்போ நம்ம நடந்து போகிறது மறைஞ்சிடும் போல. லக்கி பாய், சீக்கிரம் ஓடி வாடா, மறைய போகுது. அவ்வளோதான், நான் கிராஷ் பண்ணிட்டேன். ஓ சாட், விழுந்துட்டேன். ஆனால் லக்கி பாய் மட்டும் எப்படி தப்பிச்சான்? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்றா. அதான் மறையும் போர்டில் எழுதிருந்தானுங்களே, இது மேலே ஏறி நிற்க வேண்டியதானே. ஓ, அளவுக்குலாம் எனக்கு மூளை இல்லைப்பா, ஒத்துக்கிறேன். ஓகே, கண்ணுக்கு மறுபடியும் தெரியுது. அப்பாடா, இப்படி கிராஷ் பண்ணி வந்துட்டேன். வாடா சீக்கிரம். மறைஞ்சு போச்சா? மறுபடியும் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு. கயிறு பத்துல புள்ளியே பின்னாடி இழுக்கிறான். அடே, கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்டா. இழுத்து விட்றாதா கீழே. அடே, நான் எங்கடா உன்னை இழுத்துட்டேன்? நீ தானே என்ன கீழே இழுத்து விட்ட. தூக்கடா மேலே. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த கயிறு பத்தாம நான் கீழே விழுந்துருப்பேன். அதான் முன்னாடி இழுத்தேன், நீ கீழே விழுந்துட்டேன். இங்கே ஒரு ரூட் இருக்கு போல. இது மறுபடியும் மறையத்துக்குள்ள அந்த பக்கம் போயிடுவோம். இங்கே ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, இதில் ஜம்ப் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கு. இங்கே பாருங்களேன், 2 பட்டன் கொடுத்ததும் முன்னாடி ஒரு லேடர் மாதிரி வருது. இப்போ இதில் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போக மாட்டுக்கு. ஓகே, இங்கே இருந்து அந்த பக்கம் போயிடலாம். எஸ், இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அப்பா, செக் பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் கீழே 2 பேருமே சேர்ந்து விழுந்துட்டோம்னா கூட அந்த செக் பாயிண்ட்லேருந்து தான் வருவோம். என்ன கயிறு பத்தில் விழுந்துட்டானா? என்னடா இன்னும் விழுவுலையேன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே சைடில் அந்த நடந்து வரது இருக்குது பார்த்தீங்களா? அது ரெட் கலர் மட்டும்தான் இருக்குது. நம்ம மட்டும்தான் அதில் நடந்து வர முடியும். அவன் நடந்து வரதுக்கு ஆப்ஷனே கொடுக்கல. நம்ம தான் காப்பாற்றணும் போல அவனை. ஓகே, எப்படியும் மேலே இழுத்தாச்சு அவனை. இது என்னது? ஏதோ எலிப்பொந்து மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நான் போயிருவேன். அவன் எப்படி வருவான்? அவன் மேலே ஏறி வந்துட்டான். ஆனால் தனித்தனியாக போட்டானுங்க. இது என்ன பட்டனு? இது கொடுத்தது ஒன்றுமே ஆகலை. ஹே, நான் பார்த்துட்டேன். என்ன ஃபாலோ பண்ணி வா. எங்கே கூப்பிட்றான்? ஓ, இது பஸ்ஸில் போலங்க. இதை முடிச்சோம்னா தான் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போக முடிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு இருக்க இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கும்போது இங்கே பச்சை கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் டோர். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய பட்டன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம லக்கி பாய் மேலே இருந்து ரூட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹே பாஸ், இங்கே வா, இங்கே ஒன்று இருக்கு. எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பட்டனையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து வெளியே போகிறதா நம்ம வேலை. ஆனால் இந்த பஸ்ஸில் விட்டு எப்படி வெளியே போகிறது? இந்த சுற்றி போகுது. இந்த பஸ்ஸில் பார்க்கும்போது ஜாமெட்ரி பாக்ஸில் ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு பால் மாதிரி இருக்கும், கரெக்டாக கோல் பண்ணணும், நவுத்தி அதே மாதிரி இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கிளாஸ் ரூம்ல ஒருத்தன் வச்சிருப்பான் அந்த ஜாமெட்ரி பாக்ஸ். ஆனா இப்ப பெஞ்சுக்கு ஒருத்தன் வச்சிருக்கானுங்க. நீ தாத்தா காலத்துல ஸ்கூல் படிக்க போயிருப்ப, அதனாலதான் இப்பெல்லாம் ட்ரெண்டே மாறிடுச்சு. அந்த ஜாமெட்ரி பாக்ஸோட பயங்கரமான ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். என்கிட்ட சூப்பரான ஒன்று இருக்கு தெரியுமா? அதுவும் உண்மைதான். இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்களா இல்ல பொம்மை கொண்டு போறாங்களானே தெரியல. பஸ் டிசைன்ல ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு, கார் டிசைன்ல ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு, விட்டா ஃபிளைட் டிசைன்ல கொண்டு வந்துருவானுங்க போல. இவ்வளவு பேசுறியா? நீ எந்த ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ண? அதான் இருக்கிறதே இருக்குது, நம்ம நட்ராஜ். நட்ராஜா? அது ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லையே, ஸ்கொயர் ட்ரையாங்கிள் அந்த இதெல்லாம் இருக்குமே, மேக்ஸுக்கு யூஸ் பண்றதாச்சே. அது உனக்கு, எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் அதான் ஜாமெட்ரி பாக்ஸ். எவ்வளோ அடிச்சாலும் உடையாது. நீங்களும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன ஜாமெட்ரி பாக்ஸ் மாடல் யூஸ் பண்றீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பஸ்ஸா, காரா, ட்ரெயினா, என்னென்னமோ இருக்கு. என்னதுடா அது முன்னாடி? இப்போ இதை கிராஷ் பண்ணி போகணுமா? அவன் அசால்ட்டா போயிட்டான். நான் எப்படி இதை கிராஷ் பண்ணி போவேன்? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இந்த லேசர் லைட்டில் பட்டோம்னாவே நம்ம கதை முடிஞ்சிடும். இதில் வேற நடுவில் ஒன்று சுற்றி வருது. ஓகே, 1 2 3 வந்துரு. எஸ், வந்துட்டேன். மறுபடியும் இன்னொன்று இருக்கே, கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட முடியல. இதெல்லாம் போய் பயப்படலாமா? இப்ப பாரு மாம்சே, நான் அசால்ட்டா போயிட்டான். நான் எப்படி போகிறது? சரி, ஓகே ஓகே ஓகே, கோ. கிராஷ் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போகணும். எஸ், வந்தாச்சு. என்ன இதுக்கே இவன் சந்தோஷப்படுறான்? இன்னும் ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கே. டேய், உங்ககிட்ட நான் கேட்டனாடா? நீயே சொல்லி என்னை பயமுடுத்தாதடா. கம்முனு வாடா. நீ சொல்லாம வந்தாவே நான் பயப்படாம போவேங்க. சொல்லி பயமுடுத்துறான். இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த, கீழே விழுந்தினா அடுத்த டைம் உன்னை காப்பாற்ற மாட்டேன். பத்துக்கு என்ன காப்பாத்தலைன்னா உன்னால இந்த இடத்த விட்டு நகர முடியாது தம்பி. அதனாலதான் உன் கழுத்தை சுத்தி கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன். என்னையே பிளாக்மெயில் பண்றியா? அவ்வளவுதான், பாத்துக்க. அடுத்த டைம் உன்னை டாக்கா மாத்தி விட்டுருவேன். இதுக்கப்புறம் போறா போறது. கீழே ஃபுல்லா லேசர் லைட்டா இருக்கு. ஓகே, இங்க ஒரு சின்ன ரூட் இருக்கு. இது மேலே போகணும். இதுக்கப்புறம் அந்த சைடு போகணும் மாட்டுக்கு. இங்கே பாருங்க, ஆப்போசிட் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்து வச்சிருக்கானுங்க. எப்படி நான் போகிறது? இதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்குது. ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி மேலே போவோம். இதுக்கப்புறம் கீழே இருக்குது, அதில் ஜம்ப் பண்ணலாம். அப்பா, கரெக்டாக வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அந்த சைடு அவ்வளோதான், வந்தாச்சுங்க. எங்கே அடுத்த செக் பாயிண்ட்டு? இங்கே இருக்குது. செக் பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த செக் பாயிண்ட்லேருந்து தான் வருவோம். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் ரெக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் என் ட்ராக்ல ஏறிட்டேன், அவன் ட்ராக்ல ஏறிட்டான். ஆனால் கயிறு பத்தாமல் வந்துட்டு கீழே எதுவும் விழுந்துருவோமோ? இல்லை, நடுவில் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை 2 பேருமே எஜ்ஜுக்கு போய் நின்றுருந்தா கண்டிப்பாக அந்த கயிறு பத்தாமல் யாரோ ஒருத்தர் கீழே விழுவுற சுச்சுவேஷன் தான் வந்திருக்கும். பட் எப்படி அதுலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு.
ஆனால் அதை விட்டு தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் இங்கே பாருங்க ரோடு போடுங்கடா. ஆனால் எப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துருக்கானுங்க. இது மேலே வேற ஏறி போக முடியல, வழுக்குது. அதான் முன்ன சொல்லியிருப்பான் போல, இந்த மாதிரி சர்க்குலர் இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கால ஏற முடியாதாட்டுக்கு. நான் சொன்னப்ப சிரிச்சில, இப்போ நீ தானே கஷ்டப்படுற. ஆமாடா, அங்கே தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. நீ வேணா டாக்கா மறுபடியும் மாறிக்கிறியா? அஸ்க புஸ்க யாரை ஏமாத்த பார்க்குற? என்னால அதுக்கப்புறம் டாக்கா இருந்தா கஷ்டப்பட முடியாது. நீ தானே இந்த கேமுக்கு கூட்டிட்டு வந்த, நீயே டாக்கா இரு. இவனை போய் நான் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்தான். இந்த கேமுக்குள்ள வந்ததுல இருந்து அவன் தான் கீழே விழுந்துட்டு இருக்கான். அவனுக்கு தான் நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது அது முன்னாடியே அவன் ப்ளூ கலர் லைன் மட்டும் தான் இருக்கு. அவன் ஏறி போறான். ரெட் கலர் லைனை காணோம். அவன் அந்த சைடு போயிட்டான். நான் எப்படி போவேன்? சரி இது மேலேயே போய் பாப்பா. அச்சோ விழுந்துட்டுனே. என்ன லவ்லி பாஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்களே நீ தான் என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கேன்னு. சரி விடுறா, நீ தான் என்ன காப்பாத்துற, ஒத்துக்கிறேன். சரி இது மேலே ஏறி வா, அந்த சைடு போலாம். இரு வரேன். நான் வரலைன்னா உன்னால போக முடியாது தானே, நீ என்ன கூப்பிடுற? அதான் தெரியுது இல்ல, அப்புறம் என்னடா கேட்குற? சரி ஓகே, அப்படியே அந்த சைடு இறங்கிக்கலாம். நம்ம கழுத்தில் கட்டியிருக்க கயிறு மட்டும் எப்படியாவது கட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த கயிறு கட்டி விட்டு இவனை இங்கே விட்டுட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அந்த கயிறு வேற இருக்கு, என்ன பண்ணாலும் கட்டும் ஆக மாட்டேங்குது. என்ன கட்டி விட்டு போலான்னு பிளான் பண்றியோ? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அந்த கயிறையும் கட் பண்ண முடியாது, என்னையும் உன்னால கட் பண்ண முடியாது. நான் உன் கூடயே தான் வருவேன். என் கூடயே வந்தாதான் பரவாயில்லையே. நீ தான் இவ்வளோ பொறுமையாக வந்துகிட்டு இருக்க. இப்படி பொறுமையாக வந்துகிட்டு இருந்தா எப்போ நம்ம இதோட எண்டுக்கு போகிறது? அதெல்லாம் ஃபினிஷ் லைனுக்கு போயிடலாம். நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இருக்கிறதாண்டா எனக்கு கவலையே. நீ என் கூட இல்லாமல் இருந்திருந்தா வேண்டிய சந்தோஷமா போயிருப்பேன்டா தனியா. அங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இப்போ நேரம் இங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணணும். அச்சக்கு எஸ் வந்தாச்சு. நேராக போய் இந்த பட்டனை ஃபர்ஸ்ட் கொடுப்போம். எஸ் கொடுத்தாச்சு. எங்கே அவன் ஆளை காணா? கீழே விழுந்துட்டானா? இவனுக்கு கீழே விழுவுறதே வேலையா போச்சு. ஹே டாக்கி, நீ ஓனரா நான் ஓனரா? ஒரு ஓனரை பாதுகாப்பாக கூட்டிட்டு போறது ஒரு டாக்கோட வேலை. அதெல்லாம் நல்ல ஓனருக்கு தான் எங்களால் ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும். உன்ன மாதிரி வீணா போன ஓனருக்குலாம் கிடையாது. அச்சோ விழுந்துட்டேனே. விழுந்துட்டானா? இரு காப்பாத்துறேன். உன்னை அதிகமாக நான் தான் காப்பாத்திருக்கேன். வாய் இல்லைன்னா இந்த நாய் தூக்கிட்டு போயிடும். வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருந்தானே சொல்லுவாங்க. நீ என்ன மாற்றி சொல்கிறேன்? நான் ஒன்றும் மாற்றி சொல்லல. நீ இப்போ என்னவா இருக்க? டாக்கா இருக்க, அதான் சொன்னேன். மேலே ஒரு லிஃப்ட் மாதிரி வந்துட்டு போகுது பாருங்க. அது மேலே ஏறி போன மாட்டுக்கு. அதனால ரெடியாக இருப்போம். கீழே வந்து அடுத்த செகண்டே அதில் ஜம்ப் பண்ணிடணும். 1 2 3 எஸ் ஏறியாச்சு. ஆனால் நம்ம மட்டும் தான் ஏறி இருக்கோம். அவனுக்கானா கீழே இருக்கானா? ஏறவே இல்லையாடா நீயே? கயிறு வேற பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம மேலே வந்தாச்சு. அங்கே பாருங்க கயிறு பத்தாம அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கான். கயிறை வச்சு அவனை மேலே இழுக்கலான்னு பார்த்தா கயிறு இழுக்கிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குதே. அச்சோடே எப்படியாவது மேலே ஏறி வந்துடுறான். நீ வந்தாதான்டா இங்கிருந்து என்னால் போக முடியும். டோன்ட் வரி மாமே, வந்துட்டேன். இவ்வளோ தூரம் கீழே விழுவாம வந்தாச்சு. ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்தோம்னா இவ்வளோ தூரம் வந்ததில் என்ன போயிடும். அங்கே பாருங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அதை மட்டும் போய் ரீச் பண்ண. செக் பாயிண்ட் இல்லை பட்டனு. இங்கே பாருங்களேன், எனக்கும் அவனுக்கும் நடுவில் இருந்த அந்த கயிறை காணா. கயிறு கட்டாயிருச்சு போல. கடவுளே எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் என்னால் நவர முடியல. கண்ணுக்கு தான் கயிறு தெரியல, ஆனால் கயிறு இருக்கு. அவன் வந்தால் தான் நம்மளால் முன்னாடி நகர்ந்து போக முடியுது. இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இங்கே பாருங்க முன்னாடி இதை கிராஷ் பண்ணி போகணும் மாட்டுக்கு. அங்கே நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு. அதுக்குள்ளே போய் இறங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டேன். ஆனால் அவனுக்கானா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? பெரிய வீர மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. ஒழுங்கா வாடா, சீக்கிரம் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வா. அப்பா வந்துட்டான். இப்போ அந்த லேசர் லைட் நம்மளை கிராஷ் பண்ணி போகணும். அடுத்த செகண்டே ஃபாஸ்ட்டாக போகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கேருந்து போக முடியும். ஓகே அது போயிடுச்சு. ஓடு 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 ஓடு, பக்கத்தில் வந்துருச்சு. ஜம்ப் பண்ணிட்டேன். அடுத்த நேரம் பார்த்து வழுக்குதே. இறங்கிடுறா. அப்பா இறங்கிச்சு. எங்க அவனை காணோம். மேலே மட்டுமே பார்க்காத மாம்சே, கொஞ்சம் கீழே பாரு, காப்பாத்து. இங்கே வந்தாடா உழுவே. கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் இது வேற. சரி உன்னை மேலே தூக்குறேன். எப்படியாவது அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாரு, அது மேலே ஏறிக்கு. என் சைடு வந்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டான். நான் நினச்ச மாதிரியே கீழே விழுந்துட்டான். ஏன்னா நம்ம ரெட் கலர் லைன் மேலே அவனால் நிற்க முடியாது. அந்த ப்ளூ கலர் லைனுக்கு போனால் மட்டும்தான் அவனால் நிற்க முடியும். போயிரு எஸ் போயிட்டான். ஆனால் லேசர் லைட் என்ன ஒன்றுமே ஆகல. ஏதோ ஒரு லக்கில் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் கீழே விழுந்துடாதரா. லேசர் லைட் போயிடுச்சு. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஆஹா தப்பான டைமில் போயிட்டு முடியே, அது திரும்பி வருது. ஓகே இப்போ நமக்கு பின்னாடி போயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான டைம். அவ்வளோதான் வந்தாச்சு. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கேமில் உருப்படியே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கானுங்கன்னா அது அந்த செக் பாயிண்ட் தான். செக் பாயிண்ட் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். 2 பேரும் கீழே விழுந்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். என்ன அது முன்னாடி ப்ளூ ரெட்னு சொல்லிட்டு கலர் லைட் எரியுது. இதில் நம்ம நேராக போயிடலாம். ஆனால் அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஒரு மரமா எப்படி குரங்கு தாவி வருமோ அது மாதிரி குரங்கு குட்டி மாதிரி தாவிக்கிட்டு இருக்கான். ஹியூமனே வந்தால் தான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி இதில் வந்தேன். ஆனால் இங்கே அதை விட கஷ்டமாக இருக்கு. நீ தானே ஆசைப்பட்ட. டாக்லாம் எனக்கு பிடிக்காது, டாக்கோட ஓனராக இருக்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு டாக்கோட ஓனராக வந்தே இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இங்கே பாரு, இதுக்கே நீ கவலைப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கும் உனக்கு முன்னாடி. ஒன்று தாவி வா. இங்கே பாரு விழுந்துட்டானா. தாவி வான்னு தான்டா சொன்னேன். அதுக்குன்னு ஒரேடியே கீழே தாவி வான்னு சொல்லியே. எப்படியோ மேலே இழுத்து காப்பாற்றியாச்சு அவனை. நமக்கு கீழே அவனுக்கு ப்ளூ கலர் லைன் இருக்கனால அவன் எப்படியே தப்பிச்சிட்டான். ஆனால் அந்த ப்ளூ கலர் லைன் மட்டும் இல்லாமல் இருந்தது. அந்த ரெட் கலர் லைன் மேலே அவனால் நிற்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாராஜா. ஏன்னா நான் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். அவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா கயிறு பத்தாமல் பாதியில் விழுந்துட்டா. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கரெக்டாக குதிச்சாச்சு. அங்கே பாருங்க நமக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும். அப்போ தான் நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த கயிறு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கும் போல. ஏன்னா இவன் நம்ம பின்னாடி தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் தூரமாக இருக்கிற இடத்துக்கு குதிப்போம். ஆனால் கயிறு பத்தாமல் சரக்குன்னு பின்னாடி இழுத்து கீழே விழுந்துருவோம். இங்கே பாருங்க லேசர் லைட் எவ்வளோ வேகமாக போகுது. ஆனால் அதை விட வேகமாக நம்ம ஜம்ப் பண்ணி வந்தாச்சுல. அதே மாதிரி அவனும் வந்துருவான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டான். நம்ம வேக
வேகமாக முன்னாடி போனோம்னா அந்த ஸ்பீட்லேயே அவன் மேலே ஏறிடுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே மேலே வேகமாக போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவன் மேலே ஏறிடலாம். ஏறிடுவான்னு நினைக்கிறேன். இங்கே ஆளாக்கணா இன்னும் ஏறலையாடா நீ? இதுக்கு மேலே அவன் ஏறலைன்னா நம்மளால போக முடியாது, அதனால மேலே இழுத்துருவோம். அவனை அப்படியே மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு. மறுபடியும் கீழே விழுந்துடாதரா. இங்கே பாருங்க கேப்பாக இருக்குது. என்ன நம்மளால ஜம்ப் பண்ண முடியல, கீழே விழுந்துட்டானா? இவனோட பெரிய தொல்லையாக இருக்குது. அவன் வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவனை மேலே இழுக்க முடியலைங்க. ஏன்னா இந்த இடத்துல ரெட் கலர் லைன் தான் இருக்குது, அதனால் இழுக்க முடியல. அங்கே பாருங்க, அங்கே ஒரு பட்டன் இருக்குது. இப்போ அவனை மேலே இழுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து அவன் மேலே ஏறிக்கலாம். வாடா வேகமா, இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு இருக்க. அவ்வளோதான், அவனையும் மேலே எடுத்தாச்சு. இங்கே போருங்க நம்ம நடந்து போகிற பாதையை. இதில் ஒருத்தர் நடந்து போகிறதே கஷ்டம், 2 பேர் போகணும். அதுவும் இல்லாமல் லேசர் லைட்லாம் குறுக்க வச்சிருக்கானுங்க. இதை எப்படா நான் கிராஸ் பண்ணி போவேன்? அங்கே ஒரு பட்டன் இருக்கு. கவலைப்படாத பாஸ், அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. பக்கத்துலேயே போகிற லேசர் லைட் இருக்கு. நீ அந்த பட்டனை கொடுக்கலினாலும் பரவாயில்ல, கீழே விழுந்துட்டான். சொல்லி வாய முடியல. இவ்வளவுதான் உனக்கு லிமிட் பார்த்துக்கு. நீ அந்த பட்டனே கொடுக்க வேணாம்டா, என் பின்னாடியே வா, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு கீழே போட்டு விழுகாதரா. அதெல்லாம் முடியாது. நான் தான் அந்த பட்டனை கொடுப்பேன். நீ இங்கே நின்று வேடிக்கை பார். நான் அந்த பட்டனை கொடுத்துட்டு சேஃபா அந்த பக்கம் வரனாலேன்னு பார். ஜம்ப் பண்ணி போடானா, லேசர் லைட் பக்கத்துலேயே நடந்து போகிறான். கொஞ்சம் காலில் நீ ஆட்டி இருந்தினாலும் அந்த லேசர் லைட்டில் பட்டிருப்பேன். எஸ், பட்டனை கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் ரூட் வந்துருச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அந்த சைடு. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும், இதை நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அதுக்குள்ளே விழுந்துட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நீ ஹெல்ப் பண்ணல, இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல. நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. நான் வரலைன்னா உன்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது. அதானே அவன் இந்த ரெட்டில் நம்ம ரூட்டில் உள்ளே பூந்து போகிறான். அப்போ அவன் ரூட்டில் நம்ம உள்ளே பூந்து போவோம். எப்படியும் அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகணும்? ஓகே, இங்கே ரெட் கலரில் ஒன்று இருக்குது. இது மேலே ஏறி நடந்து போகலாம். கீழே விழுந்துடாதரா. அதெல்லாம் நான் உழுவ மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய படா ப்ரோ பிளேயர் தெரியுமா? ப்ரோ பிளேயரா? அது தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். விழுந்துடாத. இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான் வந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு செக் பாயிண்ட்டும் இல்லை, இருந்திருந்தா பரவாயில்ல. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? அங்கே பாருங்க, அங்கே ஒரு லேடர் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் லேசர் லைட் வருது, ரைட் சைடில் லேசர் லைட் வருது. கண்டிப்பாக அந்த லேடரில் ஏறி போனோம்னா அந்த லேசர் லைட்டில் மாட்டிக்குவோம். எப்படி போகிறது? ஆனால் அந்த 2 லேசர் லைட்டும் ஒன்றா வந்து நிற்கும் போது சின்ன ஒரு கேப் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போயிட வேண்டியதான். ஜம்பே! இந்த நேரம் பார்த்து எவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டான். எவனா அவன்? பக்கத்தில் எவனுமே இல்லை. எவன் அடிச்சு கீழே தள்ளி விட்றானே தெரியல. நான் கூட இவன் தான் தள்ளி விட்றான்னு நினச்சேன். ஆனால் பேர் வேற யாரு பேரோ காட்டுது. ஒருவேளை பேயா இருக்குமோ? பேய் இல்லை, பிசாசும் இல்லை. சீக்கிரத்தில் ஜம்ப் பண்ணு, அப்போ தான் நம்மளால போக முடியும். இப்போ ரைட் சைடில் ஒரு லேசர் லைட் போகுது பார்த்தீங்களா? அது அந்த சைடு போயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்போ ரைட் சைடு போயிடலாம். எப்படி? ஆனால் இப்போ ரைட் சைடு இருக்கிறது வருது, அதனால லெஃப்ட் சைடு போகணும். அவ்வளோதான். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அப்பா, எப்படி கஷ்டமான லெவலை தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 90% மேலே நம்ம முடிச்சாச்சு கேமை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும் கேம் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் செக் பாயிண்ட் இருக்குமாங்கிறது தெரில. நம்ம நடுவில் போய் கீழே விழுந்துட்டோம்னா மறுபடியும் பின்னாடி இருந்து வரணும். இப்போ இது மேலே ஏறி போகணுமா? அவன் ஹியூமன்னால ஈஸியாக ஏறிடுவான். ஆனால் நம்ம டாக்கு ஏறினா வழுக்குமே, கண்டிப்பாக ஏறி போக முடியாது. சரி இருங்க, ஜம்ப் பண்ணி பார்ப்போம். எஸ், ஏறியாச்சு. அடே மண்டியா, இவ்வளோ பொறுமையாக வந்தால் எந்த காலத்தில் வீட்டுக்கு போகிறது? கொஞ்சம் வேகமாக வாடா. இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்தது நீ தான். நீ என்ன சொல்றியா? அச்சோ, லேசர் லைட்டில் நேரத்துக்கு மாட்டிருப்போம். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டேன். டேய் வாடா, கயிறு பத்தலடா, லேசர் லைட் வருதுடா. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். நீயும் வந்துரு. அவ்வளோதான், அவனும் வந்துட்டான். இதோ இருக்கு பாருங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். மோர் கம்மிங் சூன். ஆமாம், இந்த இடத்துல வீடு இருக்கணுமே, எங்கே காணா? ஒருவேளை மலை உச்சியில் வீடு கட்டினால காத்தடிச்சு பறந்து போயிருச்சா? அது ஒன்றும் இல்லை, இங்கே தான் என் வீடு இருந்தது. ஆனால் இந்த கேம்காரங்க அப்டேட் விடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் மலை உச்சியில் கொண்டு போய் வச்சுட்டான். அடுத்த அப்டேட்டில் தான் அந்த வீடு வரும். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த டாக் ரூபத்திலேருந்து நீ ரிலீஸ் ஆயிடுவேன். என்னால் பேர்ந்துருச்சு நிற்க முடியுது, டான்ஸ் கூட ஆட முடியுது. ஆனால் என் மண்டை மேலே இருக்கிற அந்த காதும் பின்னாடி இருக்க வால் மட்டும் போகல, அப்படியே இருக்கு. ஆனால் அது கூட நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க, அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோ சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.